அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோக பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. இப்போ நிறைய ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது எஸ்டிஆர் அவர்கள் கூட எடுத்துருக்கீங்க. தனுஷ் சார் வச்சு எடுக்கல இல்லை எடுக்க ட்ரை பண்ணி பூஜை போட்டு அது கமல் சார் தான் வந்து அந்த பூஜைக்கு குத்துவலுக்கு ஏற்றினது. அவர் தான் ஆரம்பித்து வச்சார். ஓடி போகலாமா அப்படின்னு ஒரு படம். ரமேஷ் கண்ணா தான் கதை. அது ஓகே. ஏன் சார் நடக்கலை? அது வந்து அதுக்கப்புறம் அந்த படம் விஜய் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த பேரு தான் ப்ராப்ளம். ஓடி போகலாம். படம் கரெக்ட். படம் எடுக்கிறதுக்குள்ளே ஓடி போச்சு. சார் சொல்லியாச்சு இது ஒரு மலையாளம் ஃப்ளேவர் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியாச்சு, இல்லை சார் அது வரக்கூடாது, மலையாளம் வாடவே இருக்கக்கூடாது. சரி சார் போகலாம். அப்போ காலையில் வச்சுருந்து டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும். ரெடி, கதவு உடைச்சு. ரெடி சார், கதவு உடைச்சு சார். கதவு அல்ல, கதவு உடைச்சு. அது காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும். அவரும் விட மாட்டேன், நானும் விட மாட்டேன். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சார். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதுதான் நடிகன். அது சரி, இது மார்னிங்கில் வந்து கதவு உடைச்சு. அப்போ டப்பிங் பண்ண அவர் இல்லை சார், கதவு உடைச்சு. கதை உடைச்சு எனக்கு வரல. 2 நாள் அவரோட கதை உடைச்சு ஃபினிஷா. ரோட் வழியா வந்துட்டு இருந்தேன் சார். மைக்ல நிறைய ஆட்டோல இந்த கட்சி கேம்பெயின்லாம் பண்ணிருந்தாங்களே சார், அது மாதிரி சார். ஏப்ரல் 30 தியேட்டர்ல வந்துடுங்க கரப்பா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க எல்லாரும்? பார்த்தா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கீங்க எல்லாரும். நான் பார்த்த மாதிரி எல்லாம் அதிகம் சந்தோஷமா இருக்கு. ஓகே சார். கரை கிட்டத்தட்ட உங்களுக்கு 3வது படம் 4வது படமா சார் தமிழில் வந்து 3வது படம். ஓகே, ரிலீஸ். ஓகே சார். இப்போது ஆல்ரெடி தங்கமகனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க தனுஷ் அவரோட. இப்போ இதில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் சார் உங்களுக்கு? தங்கமகனில் அவருக்கு அப்பா, இந்த படத்துலேயும் அவருக்கு அப்பா. ஆனால் அது ஒரு சிட்டி சப்ஜெக்டு, இது வந்து வில்லேஜ் சப்ஜெக்டு. இதில் என்னோடய கேரக்டர் வடிவமைச்சதே விக்னேஷ் ராஜா டிஃப்ரெண்ட்டாக அது வடிவமைச்சிருக்காரு. அதனால் கெட்டப்பை பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்னை ஒரு ரியல் வில்லேஜ் மேன் மாதிரி என்னை ஆக்கிட்டார். என் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, கெட்டப்பு எல்லாமே அவர் விக்னேஷ் ராஜா தான் அதுக்கு எல்லாமே காரணம். அது தங்கமகனை பார்த்து தான் அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகி தான் எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாரு. ஓகே, தங்கமகன் பார்த்துட்டு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்பட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு அஸ்வத் மாரிமுத்து ரெக்கமெண்டேஷன். அஸ்வத் மாரிமுத்து சாரா? அவர் டிராகன் பண்ணும்போது அவங்க அஸ்வத்தும் விக்னேஷ் ராஜாவும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அஸ்வத் வந்து நான் பண்ணால் நல்லாயிருக்கும், ரவிக்குமார் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விக்னேஷ் ராஜா கிட்ட இன்னும் இன்சிஸ்ட் பண்ணி அப்புறம் விக்னேஷ் ராஜா வந்து என்னை பார்த்து கதை சொல்லி ஓகே அப்படி தான் ஓகே ஆச்சு. ஓகே சார். இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர், ஒரு டேரக்டர், ஒரு லெஜெண்டரி டேரக்டர் இன் தமிழ் சினிமா, அவரோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் 2 பேருக்குமே அது எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு? ஏதாவது ஒரு நர்வஸ்? அவரோட எனக்கு காம்பினேஷன் கிடைக்கல, அது எனக்கு பெரிய குறை எனக்கு. அவரோட எனக்கு டைரக்டர் சொல்லும்போது எனக்கு அவரை பார்க்கறதுக்கு சார் அவர் போயிட்டேன் இல்லை இப்போ வா கிளம்பி சீக்கிரமாக வந்துடு அங்கே நான் ஓடி போய் சார்னு பார்த்தேன். ஆனால் அவ்வளோ சாரோட படங்களெல்லாம் பார்த்து நான் பெரிய ஃபேன். அப்போ ஆக்டிங்குக்கு எனக்கு சீன் இருக்குதுன்னு நான் நினச்சேன், பட் கிடைக்கல. ஓகே, எங்கள் காம்பினேஷனில் இருந்தது ஒரு சீனு, அது அப்புறமா வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நடிச்சிருப்பேன் அவரோட. அஃப்கோர்ஸ் நான் அடுத்த படத்தில் நம்ம நடிப்போம் கண்டிப்பாக. ஓகே, அடுத்த படம்னா புரியல, ஏதாவது சீக்கிரமாக படம் எப்படி வேணால் நடக்கலாமே. நானே ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை அவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம், எனக்கு அஸ்வத் மாரிமுத்து ஆகலாம். ஓகே சார். இப்போ அவரோட ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது நிறைய படங்கள் அவரோட படங்களை பார்த்து ஒரு படத்தில் அவர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் கூகுள் குட்டப்பா பண்ணேன், ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன். ஆமாம், அவர் பார்த்து அப்போ நான் நேரில் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இவ்வளோ யூத்தான ஆளா இவர் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் அப்படி பண்ணியிருந்தார் அவர். அந்த ஐ தாட் இஸ் அ ஓல்ட் மேன். ஆனால் நேராக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் வயசானவர் இல்லை, அவர் மேஜர் சுந்தரராஜன் மாதிரி 25 வயசுலேயே ஃபாதர் ரோல் பண்ணவர் அவர் எம்ஜிஆருக்கு. ஆமாம், அந்த மாதிரி இவர் 30s ப்ளஸ்லேயே அவர் வந்து வயசான கெட்டப்பெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நான் லீட் ரோல் நான் பண்ணேன்.
அதுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பண்ணது தான் அந்த படம். ஓகே சார், இப்போ அவர் மலையாளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 250 படங்களுக்கு மேலே பண்ணிட்டார், நடிச்சிட்டார். அப்படிங்கும்போது இப்போ அவர் தமிழ் சினிமாவில் வந்துட்டு இப்போ நிறைய படங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காரு சார் தொடர்ந்து. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு நடிகரெல்லாம் மறுபடியும் இங்கே வராங்கன்ட்டு. பட் நான் ஒரு படங்கள் வந்து இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய படங்கள் இருக்குது மலையாளத்திலே. அது என்ன படம் சார், ஒரு ஒரு ஜுவல்லரி ஷாப்பு வாசலில் படுத்துருந்துப்பீங்க, அப்புறம் உள்ளுக்குள்ளே போய் அது எப்படி திருடி இதில் அது என்ன படம் அது, அதெல்லாம் கூட பார்த்தேன் நான். அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாகவே மலையாள படமே ரொம்ப கிளாசிக்காக தான் இருக்கும் அதெல்லாம். அதில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இவரும் வந்து இவங்க அப்பாவுடைய ஃபேன், நான் பாண்டியராஜ் சாரோட ஃபேன். அதனால தான் இவர் சென்டரை உட்கார வச்சுருக்கேன். இல்லை சொல்கிறேன், இவருடைய படம் இப்போ பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்டாக அந்த ப்ளூ ஸ்டார் நான் பார்க்கல, பராசக்தி பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அப்போ தான் தெரியும் சரி இவர் நல்ல பெர்ஃபார்மர்ன்ட்டு. சரி இதுலேயும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. எங்களுக்கு காம்பினேஷன் இருக்குது. அப்படியே வாயடிச்சு போய் நின்று இருப்பேன் நான் இந்த இவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. நீங்கள் வாயடிச்சு போய் நான் சைலண்டாக இருப்பேன், எனக்கு டைலாக்கே வேண்டாம்னு சொல்லிட்டேன். இவர் சீன் பண்ணும்போது எனக்கு டைலாக்கே கிடையாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரக்டரும் ஒத்துக்கிட்டார். கரெக்டாக எப்படி சார் ஜட்ஜ் பண்ணீங்க, உங்களுக்கு டைலாக் இல்லை? உண்மையிலே அப்படி என்ன மாதிரியான ஒரு சீன் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே தியேட்டரில் பாருங்க. ஏப்ரல் 30 கரா ரிலீஸ். ஆமாம், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஒரு டைரக்டர் மூலயமா நல்ல பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். அண்ட் இந்த படமும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். சாரோட காம்பினேஷன் இருக்குது, சாரோட காம்பினேஷனுமே இருக்குது. ஆனால் 2 பேரும் கூட நடிக்கும் போது டைலாக் இல்லை, அதான் பியூட்டி. யாருக்கு? அவங்களுக்கு? உங்களுக்கா? எனக்கு தெரிஞ்சு சாருக்கு இருக்கா? எனக்கு சாருக்கு இருக்குது, எனக்கு இல்லை. ஆமாம், ஓகே. நாங்கள் 2 பேரும் எங்கள் காம்பினேஷனில் எனக்கு கிடையாது, இவருக்கு மட்டும்தான் டைலாக். ஓகே, எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு என்ன மாதிரியான அதுதாங்க கரை. அதுதான் ஏப்ரல் 30 தியேட்டரில் வந்துடுச்சு. எனக்கு வந்தேன் சார், ரோட்டு வழியா வந்துட்டு இருந்தேன் சார், மைக்ல நிறைய ஆட்டோல இந்த கட்சி கேம்பெயின்லாம் பண்றாங்களே சார், அது மாதிரி சார் ஏப்ரல் 30 தியேட்டர்ல வந்துடுங்க கரை பார்த்து. சார் வந்து சொன்னார்ல உங்களோட நிறைய படங்கள் அவர் பார்த்துருக்காரு. நீங்கள் நிறைய படங்கள் அவரோட டைரக்ஷன் படம் பார்த்துருக்கும் போது நிறைய இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. எப்படி இந்த படத்தை எடுத்தார், எப்படி இந்த ரைட் பண்ணார் அப்படின்ற மாதிரி. எப்பயாவது இதை பார்த்துட்டு இதை பற்றி நான் பேசி ஆகணும் கேஎஸ் ரவிக்குமார் சார்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச ஏதாவது ஒரு மூமெண்ட்? படையப்பா பஞ்சதந்திரம் செம்மையான படம். எனக்கு அதில் காமெடி எனக்கு அதில் எல்லாத்தோட காமெடி பியூட்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி சார் பைலட்டாக நடிச்சிருப்பாங்க. எனக்கு அதான் ரொம்ப இல்லை பாடிக்கிட்டே அந்த ஃபாரினர் கிட்ட பேச அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். இன்னும் அந்த மாதிரி படங்கள் எவர் கிரீன், நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. ஸோ அதெல்லாம் எவர் கிரீன் ஃபிலிம்ஸ். பஞ்சதந்திரம், அவ்வை சண்முகி ஹியூமர்லாம் ஐயோப்பா. நாசர் சார் காமெடியெலாம் இன்னமும் போட்டால் எனக்கு சிரிப்பு தாங்க முடியாது. தசாவதாரம் நிறைய இடங்கள் இருக்கு. அவ்வை சண்முகிலே கண்ணாடியை காலில் எப்படி வச்சு காட்டிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதா இருக்கட்டும். சரி, இப்போ ஒரு ரைட்டர் டேரக்டருக்கு இருக்கணும் சார் அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ், அப்படின்னா தான் அங்கே ரெப்ளிகேட் ஆகும். அப்படின்னும் போது ரொம்ப ஜாஸ்தியாக வரும், நிறைய வரும். டைரக்டருக்கு அந்த ஹியூமர் சென்ஸ் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் நிறைய வரும் படத்தில். அது ஹியூமர் சென்ஸ் இல்லாதவங்க கூட காமெடி படம் எடுத்திருக்காங்க, அந்த காலத்துலேருந்தே எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரைட்டர்ஸ், அப்போது ரைட்டர்ஸு டைரக்ட் ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஹெல்ப்பு நிறைய இருக்கும். அது நம்ம டைரக்டருக்கும் ஹியூமர் சென்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா பளிச்சுன்னு போய் ஆடியன்ஸை சேரும். ஓகே, அவ்வளோதான். சுராஜ் சாரோட ஹியூமர் சென்ஸ் அதை நோட் பண்ணியிருக்கீங்களா சார்? நிறைய சாதாரணமாக பேசும்போதே தெரியுது. அவர் படத்தில் நடிக்கும்போது நிறைய பார்த்துருக்கோம். அவர் படத்தில் நடிக்கும்போது ரொம்ப நேச்சுரலாக சாதாரணமாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அது ஆடியன்ஸுக்கு தான் சிரிப்பாக இருக்கும். அவங்க சிரிக்காமல் தான் பண்ணுவாங்க. அதுதான் நல்ல காமெடி. நம்ம சிரிக்காமல் சீரியஸாக பண்ணுறது ஆடியன்ஸுக்கு காமெடியாக இருக்கணும். அது கேரக்டரும் அப்படி அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவருக்கு அமைஞ்சது அந்த மாதிரி நிறைய இன்னும் அமையும். அவரும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஓகே சார், நீங்கள் 3 பேருமே ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு ஹியூமரோட ரொம்ப கனெக்டடான ஒருத்தர். எனக்கு கரை போஸ்டராக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக இருக்குது. நீங்கள் 3 பேர் எப்படி சார்? 3 பேருமே ரொம்ப சீரியஸான ஒரு ரோல் தானா படத்தில், இல்லை எப்படி? எனக்கு ஒவ்வொரு சீரியஸாக புரியல. எனக்கு சீரியஸான ரோல். எனக்கு அவரோட ரோல்லாம் இப்போ தெரியாது, எனக்கு ஃபுல் கதை தெரியாது. என் கேரக்டர் மட்டும் டீட்டெயிலாக தெரியும். அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி தான் எனக்கு சொல்லுங்கள். நான் எல்லா ஃபுல் கதையும் கேட்க மாட்டேன். என் கேரக்டர் மட்டும் ஃபுல்லாக சொல்லுங்கள், லைன் சொன்னால் போதும்.
டோட்டல் படத்தினுடைய லைன் ஒரு லைனாக சொல்லுங்கள் போதும், என்னோடய கேரக்டர் என்ன அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி டப்பிங்கில் கூட நான் என் போர்ஷன் தான் நான் பார்த்தேன், ஃபுல் பிக்சர் இன்னும் நான் பார்க்கல. ஆனால் பார்த்தவங்கலாம் நல்லா இருக்குன்னாங்க. ஏன்னா டப்பிங்கு தெலுங்குலேயும் நான் பண்ணுறேன். அந்த தெலுங்கு டப்பிங் இன்சார்ஜ் வந்து என் வீடு தேடி வந்து, சார் நாங்கள் 2-3 பேரை வச்சு எடுத்திருக்கோம், இதை கொஞ்சம் கேளுங்க சார்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சீனை வந்து போட்டாங்க. 3 பேர் 3 விதமான வாய்ஸ். உங்களுக்கு எது சார் பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு, எங்களுக்கு எதுவும் பிடிக்கவே இல்லை சார் அப்படின்னாங்க. எனக்கும் பிடிக்கல, பட் அதை நான் சொல்லக்கூடாது, யாராவது ஒருத்தர் வச்சு எடுத்துக்கன்னு. இல்லை நீங்களே பேசுனா நல்லாயிருக்கும் சார், அதுக்கு தான் சார் வந்தோம் அப்படின்னாங்க. ஓகே சரி ஓகேன்னு கஷ்டப்பட்டு தெலுங்கு கற்றுக்கிட்டு அது தெலுங்கு பேசுறது வேற, பட் சாரோட மாடுலேஷன் இந்த படத்தில் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். அவர் வாய்ஸ் டோன், அவர் லுக்கு. ஓகே. ஸோ அதுக்கு நிறைய தெலுங்குல நான் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைமா சார் நீங்கள் தெலுங்குல? ஆமாம், தெலுங்குல நடிச்சிருக்கேன் ஒரு படம். இந்த இது டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண், அதில் வந்து நான் சிஎம்மாக பண்ணியிருக்கேன். அதில் நிறைய டைலாக்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு நடிச்சிட்டேன். ஆனால் டப்பிங்க்கு அவங்களே என்னை கூப்பிடல. ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நடிக்கும் போதுன்றது தெரியும். ஏன்னா அது வந்து ஆர்டினரியாக தெலுங்கு பேசுறது தான் என்னால் பேச முடியும். ஏன்னா சிரஞ்சீவி படத்துலேருந்து நாகார்ஜுனா படத்துலேருந்து நான் டைரக்ட் பண்ணிட்டேன், பாலகிருஷ்ணா அவங்களெல்லாம் வச்சு. அதனால் தெலுங்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் அது வந்து ரொம்ப சான்ஸ்கிரிட்டெல்லாம் கலந்து சுத்த தெலுங்கு. இப்போ சுத்த தமிழ்ன்றது வந்து இப்போ நிறைய பேரால் ஆர்டினரி எங்களாலே அவ்வளோ பேச முடியாது. அவரை பேச சொன்னால் எப்படி? அவர் வந்து இந்த தமிழே வந்து அவர் மலையாளம் கலந்து தான் பேசுகிறார், ஆனால் நமக்கு புரியுது, அழகாக இருக்குது. ஆனால் அவர் சுத்த தமிழ் பேசணும், இங்கு வருவது எதற்காக என்றால் அப்படின்லாம் பேச முடியுமா அவரால்? அந்த மாதிரி என்னை பேச வச்சாங்க அவங்க. அந்த மாதிரி நான் அந்த படம் அது அமைஞ்சு, அதனால் நான் அதில் டப்பிங் பேசலாம். நான் அந்த கரை படத்தை வந்து தெலுங்கில் நான் டப்பிங் பேசியிருக்கீங்க. சுரா சார் வந்து இந்த படத்தில் மலையாளம் வாடை வந்து கொஞ்சம் ரொம்ப அது தெரியாது. இல்லை, அது டைலாக்காக வரும்போது குறைச்சிருவாங்க. டப்பிங் நீங்களே பண்ணியிருக்கீங்களா? வெரி குட். அது டைரக்டர் ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு முன்னாடி வந்த படம் யூத்தில் மலையாளி கேரக்டர் தான், ஆனால் தமிழில் இருக்கிறவர். அதில் கொஞ்சம் வாடகை இருந்தாலும் பரவாயில்ல. பட் இது வந்து கரையில் வந்து சார் சொல்லியாச்சு, இது பின்ன ஒரு மலையாளம் ஃப்ளேவர் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியாச்சு, இல்லை சார் அது வரக்கூடாது, மலையாளம் வாடவே இருக்கக்கூடாது, என்ன இப்போ ப்ளீஸ் அந்த அளவுக்கு எனக்கு அது ட்ரை பண்ணணும்னு. அப்போ அவருக்கு சரி சார் போகலாம். அப்போ காலையில் வச்சுருந்து டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும். ரெடி சார், கதவு உடைச்சி ரெடி சார், கதவு உடைச்சி சார், கதவு அல்ல கதவு உடைச்சி. அது காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும். அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தது, எதுக்கடா நான் இது அவர்கிட்ட மலையாளவே நடிச்சிருக்கேன், அவரும் விட மாட்டேன் நானும் விட மாட்டேன். அப்படி ஒரு 2 நாள் முடிக்கிற டப்பிங் நான் 10 days எடுத்து, அது அவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்து. அது படம் பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். படம் பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் சைடுன்னு எனக்கு கால் பண்ணியாச்சு. அப்போ தான் எனக்கு பயங்கர சந்தோஷம் இருந்து, சூப்பராக வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் டைரக்டர் தான். ஓகே. நேத்தி ட்ரெய்லருக்கு சார் நானும் ஒன்றா தான் இருந்தோம் டப்பிங் ஸ்டுடியோவில். சார் பேசினார், ஜஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ் தான், அதுக்கு அவர் போட்ட எஃபர்ட் வந்து வேற லெவல். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகுது. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சார், அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதுதான் நடிகன். அது இது மார்னிங்கில் வந்து கதவு உடைச்சு, அப்போ டப்பிங் பண்ண அவர் இல்லை, கதவு உடைச்சு சார் கதவு உடைச்சு, கதவு உடைச்சு எனக்கு வரல சார், கதவு உடைச்சு கதவு உடைச்சு 2 நாள் அவரோட கதை உடைச்சு ஃபினிஷா இல்லை. அதுலேயுமே கதவை சார் நீங்க சொல்றது கதவை, எனக்கு வேணும்னா கதவை. இது ஏது கரெக்ட்னு தெரியல. முன்னாடி கண்ணாடி சார் அந்த மாதிரி தான் இருந்தது. 10 நாள் போச்சா சார் இது? 10 நாள். ஓகே. அவ்வளவு ஒர்க் பண்ணியாச்சு. அது அவர் நடிக்கிற கொடுக்குற டேட் சொல்ல டப்பிங் கொடுக்குறேன் சொல்கிறேன். அல்ல அது அந்த அளவுக்கு வரணும்னு எனக்கும் டைரக்டருக்கு ஆசை இருந்தது. ஓகே. அப்போது நல்லா வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள். ஏப்ரல் 30 தியேட்டரில். எனக்கு முன்னே கேட்டிருந்தேன்ல சார்கிட்ட, அவர் சீரியஸான ரோல் சொல்கிறார். உங்களோட ரோல் என்ன சார்? ரொம்ப சீரியஸாக இருக்குமா இல்லை எப்படி, என்ன மாதிரி எதிர்பார்க்க? ரோலை பற்றி நான் வந்து டிஎஸ்பி பரதன்.
டிஎஸ்பி பரதன் ஒரு கேரக்டரு, எனக்கு ஒரு லெச்சு இருக்குது. ரிட்டையர்மெண்ட் ஒரு 3-4 வருஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லெச்சு இருக்குது. அந்த மாதிரி ஹீரோக்கும் ஒரு லெச்சு இருக்குது. இது ரெண்டும் க்ராஸ் பண்ணும்போது இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படி சின்ன அவசானிக்கிறது தான் ஏப்ரல் 30th கரை. தேட்டரில் போய் பாருங்க, தேட்டரில் போய் பாருங்க. தியேட்டரில் சார் இப்போ ஒரு விஷயம், நான் 2 நாள் முன்னாடி கூட எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது சார். சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன், பழைய படங்கள் எல்லா படமும். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு கடந்த 10-15 வருஷத்தில் இருக்க டேரக்டர்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஒரு 4 படம் 5 படத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட கம்மியாயிருது, அவங்கள்ட்ட இருக்க அந்த நம்ம ஸ்டஃப் அப்படின்றது சொல்லுவாங்களே கம்மியாக. எனக்கு அப்போது உங்கள் பேரை தான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டுகிட்ட. இவர் எப்படி 45 படம் எடுத்திருக்காரு, ஆனால் 45 படமே கிட்டத்தட்ட ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசுவோமே, 90% ஒரு சக்ஸஸ் ரேட்டாக இருக்கட்டும், 10% வசூல் ரீதியாக ஃபெயில், ஐ மீன் அது போகலைனாலும் அந்த படத்தை உட்காந்து 10 வாட்டியாவது நம்ம பார்த்துருப்போம். அது எப்படி அந்த ஒரு கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஸ்டஃப் வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு புதுசாக ஒரு இன்னோவேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எப்படி அப்போ முடிஞ்சிச்சு உங்களால்? இந்த சமயத்தில் இருக்க டேரக்டர்ஸால் ஒரு 5 படத்துக்கு அப்புறம் அது இல்லை. அது காரணம் ஒன்றும் இல்லை. ஒரு கதையை வந்து நான் வெளியில் தான் செலக்ட் பண்ணுவேன். நான் கேட்கும்போது அது வந்து நான் ஒரு ஆடியன்ஸாக கேட்பேன், ஒரு டைரக்டராக கேட்க மாட்டேன். ஒரு கதையை நான் செலக்ட் பண்ணேன்னா ஒரு ஆடியன்ஸாக செலக்ட் பண்ணுவேன். நான் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு கதையில் தான் நம்ம நோண்ட முடியும். நமக்குள்ளேயே கிரியேட் ஆச்சு ஒரு கதைன்னா அது நமக்கு தப்பு சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டோம். கரெக்டாக தான்ப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னொருத்தர் கதையை நான் எடுக்கிறதுனாலையும் அதில் வந்து எனக்கு ஒரு ஆடியன்ஸாக செலக்ட் பண்ணுறதுனாலையும் அதில் நான் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம்லாம் மாற்றி அமைக்கிறதுனாலையும் அந்த சக்ஸஸ் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, புரியுது சார். இப்போது நிறைய ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அவர் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுமே நிறைய எடுத்துருங்க, எஸ்டிஆர் அவர்கள் கூட எடுத்துருங்க. தனுஷ் சாரை வச்சு எடுக்கல, இல்லை எடுக்க ட்ரை பண்ணி பூஜை போட்டு அது கமல் சார் தான் வந்து அந்த பூஜைக்கு குத்துவலுக்கு ஏற்றினது அவர் தான் ஆரம்பித்து வச்சார். ஓடி போகலாமா அப்படின்னு ஒரு படம். ஓகே, அந்த படத்துக்கு வந்து பூஜை போட்டோம். கஸ்தூரி ராஜாவும் நானும் வந்து 2 பேரும் வந்து நாங்கள் பிரமிட் நடராஜன் சாருக்கு ஒரு படம் பண்ணோம். அதாவது அவர் வந்து பண்ண அதே டயத்தில் நாங்கள் 2 பேரும் கொலீக்ஸ், நானும் கஸ்தூரி ராஜா. அவர் 8பட்டி ராசாவோ என்னமோ ஒன்று அது பண்ணியிருந்தார். சிவாஜி சார் நினச்சார்ல அந்த படம். அது நான் வந்து பிஸ்ஸா பண்ணேன். இந்த 2 படமும் வந்து பிரமிட் நடராஜ் சாருக்கு நாங்கள் அட் எ டைம் பண்ணோம். இது ஃபங்க்ஷன் வந்து பிஸ்ஸா 100 days அந்த 8பட்டி ராசா சில்வர் ஜூப்ளி ஒன்றா நடந்தது. அப்போது வந்து மேயராக இருந்த ஸ்டாலின் சார் தான் சீஃப் கெஸ்ட்டு. இது மாதிரிலாம் பண்ணியிருந்துருக்கோம். அந்த கம்பெனிலேருந்து ப்ரொடியூசர் வந்து எங்களை கேட்டார், சார் அந்த படம் ஒன்று விஜய் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம், அந்த படம் ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் ஆரம்பிக்கணும், அதனால் நீங்கள் டேட் கொடுக்கணும், நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. சார் தனுஷோடு அப்போ பிஸி, தனுஷ் பயங்கர பிஸியாக இருந்தார். ஸோ அப்பா தான் பார்த்துருந்தார் அவர் டேட்ஸ். யார்? கஸ்தூரி ராஜா. சரி, கஸ்தூரி ராஜா டேட் கொடுத்தாரு. நான் டைரெக்ஷன் பண்ணேன். டைரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தோம். புக்கே போட்டிருப்போம் எங்களுடைய இதில். அப்போ வந்து இது ஒரு இன்விடேஷன் புக்கு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு லுக்கு, அது ரியாக்ஷன்ஸ் மாறி மாறி இருக்கும். மேலே அது படத்து டைட்டில் வந்து ஓடி போகலாமா. ரமேஷ் கண்ணா தான் கதை அது. ஓகே, ஏன் சார் நடக்கலை? அது வந்து அதுக்கப்புறம் அந்த படம் விஜய் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அது என்னமோ ப்ராப்ளம் வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் தான் ஏதோ ஒன்று வந்து, அதனால் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அது பண்ண வேண்டியது பண்ண முடியாமல் போச்சு. அந்த பேர் தான் ப்ராப்ளம். ஓடி போகலாமா படம் எடுக்கிறதுக்கு ஓடி போச்சு. நீங்கள் கேட்டிங்களா ஒரு ஹியூமர் சென்ஸ்? இல்லை, அப்போ அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டு, அதை வச்சு எடுத்தோம் ஓடி போகலாம். ஏன்னா இல்லை, ஓடி போகலாமான்றது அந்த கதையிலே ஒரு இது வரும். அந்த ஹீரோ அந்த ஓடி போயிட்டே இருப்பான். ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கும், ஒரு கொலை நடந்துடும், அது இவன் தான் சொல்லிட்டு ஒரு போலீஸ் துரத்தும், ஓடுவான், ட்ரெயினில் ஏறுவான், ட்ரெயினில் அந்த இது ரயில்வே போலீஸ் துரத்தும், அங்கேருந்து ஓடுவான். அதுக்கப்புறமா ஒவ்வொரு இடத்துலேருந்து அவன் ஓடிட்டே இருப்பான். அதுதான் அந்த கதையே. ஸோ ஆனால் எந்த தப்புமே இவன் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இவன் தான் பண்ணான்னு நினச்சி அவன் ஓடுவான், இவன் தான் பண்ணிட்டான்னு நினச்சி அவனை பிடிக்க போவாங்க. இந்த மாதிரி ஒரு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் இன்னும் கூட இருக்குது. தனுஷ் கூட சொல்லுவார் அப்பப்போ, சார் நல்ல மேட்ரு சார் அது அப்படின்னு சொல்லியிருப்பார். அது பண்ண முடியாமல் போச்சு. இவர் சொன்ன மாதிரி ஓடி போகலாமான்னு, ஓடி போக மாட்டோம் அப்படி வச்சு படம் ரிலீஸ் ஆகி ஓடி போகலன்னு வச்சுங்க,
சார் ஓடி போகலாமான்னு வச்சுருக்கோம் சார், ஓடி போக மாட்டோம்னு வச்சுருக்கோம். போகாம போயிடுச்சு. எது எப்படியோ ஏப்ரல் 30 ஏப்ரல் 30 தியேட்டர்ல வந்து பாருங்களேன். கரெக்ட். சரி, எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் இருந்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னன்னா, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் படம் இருக்குல்ல சார், அது நீங்களும் பிருத்திவிராஜ் சார் ரொம்ப பிடிக்கும் அந்த படம். பிருத்திவிராஜ் சீரியஸ்லி ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தை. வந்து இது ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அது வந்து ரீமேக் பண்ணாங்க ஹிந்தியில். என்னால் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்காது. அந்த இடத்துல ஒரு நேச்சுரல் இருக்காது. இங்கே இருந்த ஒரு லைவ்லினஸ் அங்கே இல்லவே இல்லை. மலையாள படத்துக்குரிய அது அந்த விஷயம் அது. அது மாதிரி எடுக்கணும்னா அந்த டைரக்டரை வைக்கணும். அந்த மலையாள படத்தில் யார் டைரக்ட் பண்ணாங்களோ அவங்களே வச்சுருந்தாங்கன்னா அந்த ரியாலிட்டி வந்திருக்கும், அந்த நேச்சுராலிட்டி வந்திருக்கும். அது வந்து எப்போவுமே அந்த ஒரிஜினலில் வந்து அந்த யார் ஃபீல் பண்ணாங்களோ அந்த டைரக்டர் வைக்கணும். எனக்கு அதில் என்ன கேள்வினா, அது மாதிரி நம்மளோட ஒரு கிரியேஷனை ஒரு இடத்துல ரீமேக் பண்ணி அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுமா? இல்லை அப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு வந்து இந்த அதே ஃபீலு இப்போ தமிழில் சாரு பண்ணுறது, இங்கே இருக்கிற கல்ச்சரும் இதெல்லாம் வச்சு அவர் பண்ணி அது வேறு இது. இப்போ நான் பண்ணது மட்டும் இல்லை, கிரேட் இண்டியன் கிச்சன் அதுவும் ஆல் லாங்குவேஜ் அதுவும் போயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும். அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றணும். ஓகே, பட் ஃபீல்ன்றது ஒரிஜினல் டைரக்டர் பண்ணும்போது இன்னும் கரெக்டாக கிடையாது. உங்கள் படத்தை அந்த மாதிரி யாராவது எடுத்து அது பண்ணி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார்? எதுக்காக? நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன்ப்பா. ஃபீலிங்கை பற்றி அப்போ கேட்க வந்தேன், வேறு எதாவது கேட்க. ஏப்ரல் 30 கரை ரிலீஸ், தேட்டரில் வந்து பாருங்க. ஓகே சார், போர்த்தொழில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, விக்னேஷ் ராஜா சாரோடது. அதுலேருந்து இப்போ இந்த கரை என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும், என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அது கம்ப்ளீட்டாக போர்த்தொழில் வந்து நான் பார்த்தேன், அப்போவே பாராட்டிட்டேன் அவரை. அது சஸ்பென்ஸ் ஒன்று இருந்தது, த்ரில்லர் அது ஆனால் அது வந்து கரெக்ட் ரூட்டில் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப நல்லா ஊஸ் தட் கை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருந்தது. அது வந்து அந்த படத்தில். இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, ஆனால் அவுட்லைன் கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் கேரக்டர் பிடிச்சிருந்தது. இந்த படத்திலும் சஸ்பென்ஸ் இருக்கு, த்ரில்லிங் எலமெண்ட் இருக்கு, இமோஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் இருக்கு, சார் இருக்கு, இவர் இருக்கு. ஏப்ரல் 30 ஆடியன்ஸும் இருக்கு. ஏப்ரல் 30 கரை. ஓகே, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சபா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாப்பி லஞ்ச். ஹாப்பி லஞ்ச் சார். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை.